சங்கி சங்கி சங்கின்னு சொன்ன உங்களுக்கு எல்லாமே ஒரு பதிலடி தான். அவரை நீ யாருமே சங்கின்னு சொல்கிறான், இந்த படத்தை கூப்பிட்டு உட்கார வச்சு பார்க்கணும். அவர் அப்படி அவங்களுக்கு கொடுத்த பதிலடி மாதிரி தான் இருக்குது. மகள் மூலமாக கொடுத்த பதிலடி தான் இந்த படம் லால் சலாம். படம் சூப்பராக இருக்குது சார். படம் நல்லா இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். ஸோ எல்லாரும் பார்க்கணும். நல்லா இருந்ததுங்க. அமேசிங் மூவி. படம் நல்லா இருக்குங்க. அருமையான படம், பார்க்க வேண்டிய படம். செம்மையாக இருக்குது. போர் அடிக்கல, போனதே தெரியல. படம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. சூப்பரான மூவி, நல்ல ஃபீல் குட் மூவியாக இருந்துச்சு. படம் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. அதாவது நீ ஒரு மனிதனை வன்முறையை தூண்டுறவன் கூட இருந்தாலும் அதை கண்டுபிடிக்கணும்னா அந்த படத்தை பார்த்தா நமக்கு தெரியும் எப்படிலாம் வருவான்னு. ஒரு 1000 ஓட்டுக்காக இவனுங்க பண்ணுற லோலாகி தான் 2 மதத்தோட பிரிவினை. இனிமேல் ஜாதி மதம் எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி ஒரு படம்லாம் ஒரு 10 படம் எடுத்தாங்கன்னா ஃபியூச்சரில் எல்லாம் ஒன்றா போயிடுவான். நம்ம இந்தியனாக தான் பார்க்கணும். ஐயா ரொம்ப நல்லா ஐயா. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு மட்டும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பட் என்னன்னாக்கா ரஜினி சார் பொண்ணு ஐஸ்வர்யா ரொம்ப நல்லா எடுத்துக்கிறாங்க ஐயா. எந்த விதத்தையும் குறை இல்லை. படுத்துது ரொம்ப நல்லா எடுத்துக்கிறாங்க. பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஒரு சீன் நல்லா இருக்குதுயா. ரஜினி சார் எந்த அளவுக்கு எப்படி பண்ணியிருக்காரு? சூப்பராக பண்ணியிருக்காரு சார். அவருக்கு எந்த அளவுக்கு ஸ்கோப் கொடுத்துருக்காங்க? ஏன்னா 2 படம் ஃபுல்லாக அவரே தான் வர்றாரு. படம் ஃபுல்லாக 3 பேரும் வராங்க. ஃபர்ஸ்ட் அவர் சொல்லவே தேவையில்லைங்க, அவர் எப்பவுமே டாப்புங்க. சூப்பராக பண்ணியிருக்காருங்க. தலைவர் பற்றி சொல்லணுமா? அருமையாக பண்ணியிருக்காரு. தலைவரை கேட்க வேணும், வேற லெவல். எப்பவுமே ரஜினி சார் வந்து மாஸ் ப்ரெசன்ஸ் தான். ஆக்சுவலாக அப்படியே மாசியாக அப்படி இருந்துச்சு. அவர் வந்து எல்லா சீன்ஸுமே ப்ரெசன்ஸ்லாம் பயங்கரமாக. அதாவது அவர் கம்மியான போர்ஷன் தான், ஆனால் என்னன்னா படம் ஃபுல்லாக வர மாதிரி எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவரோட டைலாக்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மூவி ஒரு கண்டிப்பாக ஒரு சேலஞ்சை தாண்டி தலைவர் மாதிரி ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட், இந்த மாதிரி டைலாக்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு நம்ம ஏன்னா எப்படி வேணாலும் நடக்கலாம். அவர் எல்லா கட்சிகளையும் எதிர்த்து பேசுகிற மாதிரி டைலாக்ஸ் எல்லாம் இருக்குது இந்த படத்தில். சென்ட்ரல் லெவல்லையும் சரி, ஸ்டேட் லெவல்லையும் சரி, ஒவ்வொரு கட்சிக்கும் மத அரசியல் பண்ணாதீங்கன்னு அவர் சொல்கிற மாதிரி இருக்குது. அது தலைவர் மாதிரி ஒருத்தர் சொல்கிறாருன்னா அவரை நம்ம ஸ்டேட் லெவலில் எம்எல்ஏஸ் முதல்ல, சிஎம் முதல்ல, அங்கே பிஎம் முதல்ல எல்லாருமே மதிக்கிற ஒருத்தர், எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒருத்தர். அவர் ஒரு டைலாக் பேசும்போது அதோட இம்பேக்ட் இஸ் 10 டைம்ஸ். சூப்பர் சார். கலக்குன்னு கலக்கி எடுத்திருக்காரு. அவரே அழுதுறாரு. ரொம்ப இமோஷனலான படம், உணர்ச்சி வசப்படக்கூடிய படம். எல்லாரும் பாருங்க படத்தை. சக்சஸ். இது வந்து ஒரு மத ஒற்றுமைக்கான ஒரு நல்ல ஒரு சமூகத்துக்கு நல்ல சொல்ல கருத்தக்கூடிய ஒரு இதில் அந்த கேரக்டரை வந்து வாழ்ந்து காமிச்சிருக்காரு. அவர் சொல்கிறது எடுபடுது. தலைவர் வந்து சொல்கிறது எடுபடுது. ரொம்ப 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 ஐயா ரொம்ப நல்லா க்ளீனாக வந்து எந்தெந்த இடத்துக்கு என்னென்ன தேவை அது பண்ணிக்கிறாங்க ஐயா. ஒரு ஃபைட்டு கூட இருக்குதுயா, சூப்பராக இருக்குது ஃபைட்டு. விஷ்ணு விஷால் விக்ராந்த் வந்து சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அவங்க ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது எப்படி இருந்தது? நல்லா இருக்கு. அவங்க பொசிஷன் நல்லா எடுத்திருக்காங்க. ஆனால் ரஜினி சார் தான் படத்தில் இருக்காரு. நம்மளுக்கு வேற எதுவும் தெரிய மாட்டேங்குது. ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா அவர் த்ரூ அவுட் ஃபிலிம் வர மாதிரி தான் நம்மளுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்களா, அதனால ரொம்ப நல்லா இருக்கு படம். படத்தில் விஷ்ணு விஷால் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. விக்ராந்தும் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவங்க 2 பேருக்குமே ஒரு பெரிய பிரேக். அதாவது ஒரு யங்ஸ்டர்ஸுக்கு இவ்வளோ பெரிய பிரேக்கு. தலைவர் வந்து ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸாக வந்து ஐஸ்வர்யா மேமுக்கும் சரி, விக்ராந்த் சாருக்கும் சரி, நம்ம விஷ்ணு விஷால் சாருக்கும் ஒரு பெரிய பிரேக்கு. அவங்களோட கெரியரில் ஒரு ஹார்ட் ஹிட். அதாவது தலைவர் பேசின ஒவ்வொரு டைலாகும் அலை கிரியேட் பண்ணும்போது இவங்களுக்கும் ஒரு எக்ஸ்போஷர் வருது. ஸோ தேங்க்ஸ், ஹேட்ஸ் ஆஃப். சார் ரஜினி சார் வந்து சும்மா நின்னாலே போதும். அவர் வந்து அவங்க கூட கம்பேர் பண்ண வேண்டாம். அவங்க 2 பேருக்குமே நல்ல கம்பேக்கு. ஸோ அதனால வந்துட்டு நல்லா இருக்கு படம். விக்ராந்த் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம் பண்ணியிருக்காரு. அவருக்கு எப்படி இருக்கு இந்த படம்? அவரோட ரோலும் மெயினான ரோலாக தான் போட்டு பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப அருமையான கேரக்டர். ரொம்ப நல்லா இருக்கு. அவரோட ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. நல்லா எமோஷ்னலாக கேரி பண்ணியிருந்தாங்க. கடைசியில் நல்லா இது பண்ணி கருத்துலாம் சொல்லி இது பண்ணியிருக்காங்க. மத நல்லிணக்கத்தை பற்றிங்க. இது வந்து எல்லா மதமும் ஒன்றுன்றது தான் சார் காட்டுறாங்க. ஸோ அதை வந்து நம்ம எல்லாருமே பார்த்தா எல்லாருக்குமே புரியும் நான் நம்புகிறேன். அதான் எல்லா ரிலீஜனும் சேம் தான் அப்படின்றது தான் மீன் பண்ண வராங்க. ரிலீஜியன்ஸ் தான், ரிலீஜியன்லாம் யூனிட்டியாக இருக்கணுங்கிறது தான் கான்செப்ட். நம்ம இந்து முஸ்லீம்ஸ் எல்லாரும் ஒன்று தான். இது நம்மளோட நாடு, எல்லாரும் ஒன்றா இருக்கணுன்ற கிளியராக சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே ரஜினி சாரை சங்கிலாம் யாரும் சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் அது நான் அப்படி இல்லைன்றதை பக்காவாக சொல்லியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு. என்ன நம்ம இப்போ சண்டை போடுறத நல்லா சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். ஈக்குவலாக இருக்க எல்லாருக்கும் ஈக்குவல். சாமி கடவுள்ன்றது ஈக்குவல். அதில் வந்து முஸ்லீம், இந்து, கிறிஸ்டின்ஸ் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் எல்லாமே ஒன்றுன்ற சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு விளையாட்டில் கூட அரசியல் மதம் எதுவுமே கலக்கக்கூடாது. ஒரு சிறு பொறியாக வந்து விழுகிற ஒரு விஷயம் வந்து நல்லதுக்கு விழுகலாம், கெட்டதுக்கு விழுகக்கூடாது அப்படிங்கிறத இது மத ஒற்றுமைக்கான அருமையான படம். செகண்ட் ஹாஃப்ல எது உங்களுக்கு ரொம்ப இல்லை? செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா மாசியாக இது பண்ணி போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். பட் செகண்ட் ஹாஃபில் பேசி எடுத்து இது பண்ணுறேன். நான் செகண்ட் ஹாஃப் சொல்லுவேன். ஏன்னா செகண்ட் ஹாஃபில் தான் நல்ல மெசேஜ் வந்து கன்வே ஆயிருக்கு. நான் எல்லாருக்கும் புரியும் நான் நம்புறேனால செகண்ட் ஹாஃப் எல்லாமே நல்லா இருக்கு சார். காமெடி கிடையாது, அதனால கொஞ்சம் அப்படி லேக்காக போகிற மாதிரி இருக்குது. ஆனால் சூப்பராக இருக்கு படம். செகண்ட் ஹாஃப் பட்டைய கலப்புது.
கடைசி கிளைமேக்ஸ் சூப்பராக ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் மொய்தீன் பாய் கெட்டப் அப்படியே ஒரு முஸ்லீம் கேரக்டர் அந்த 90s பாம்பேலேருந்து வருத முஸ்லீம் கேரக்டர் அப்படியே ஒவ்வொரு அதாவது சின்ன சின்ன டீட்டெயிலிங் கூட அப்படி எடுத்திருக்காரு. தலைவர் வந்து நமாஸ் பண்ணுறது, குரான் ஓதுறது, இது அது முதல்ல எல்லாமே எடுத்திருக்காரு. அதாவது அவர் சங்கின்னு சொன்ன உங்களுக்கு எல்லாமே ஒரு பதிலடி தான். அவரை நீ யாருமே சங்கின்னு சொல்கிறான் இந்த படத்தை கூப்பிட்டு உட்கார வச்சு பார்க்கணும். அவர் அப்படி அவங்களுக்கு கொடுத்த பதிலடி மாதிரி தான் இருக்குது. மகள் மூலமாக கொடுத்த பதிலடி தான் இந்த படம் லால் சலாம் மூவி. எனக்கு தெரிஞ்ச பெரிய ஃபேமிலி ஆடியன்ஸு இதெல்லாம் பெரிய பிளாக் பஸ்டர் ஆகிடும். இட்ஸ் அ குட் டைம் டு ரிலீஸ். எந்த படமுமே கிடையாது. எவ்ரி ஃபேமிலி ஆடியன்ஸ் வில் டெஃபினெட்லி வாட்ச். Not only in theaters, in OTT platform also it is going to create a wave in the padam, because a pan-Indian superstar like Thalaivar Rajinikanth has spoken the hard-hitting dialogues. ஸ்டைல் எல்லாம் சூப்பராக எடுத்திருக்காங்க. அதான் நான் ஐஸ்வர்யா மேம் தலைவரை வச்சு அதை ஃபைட்டு செகண்ட் ஹாஃபில் ஒரு ஃபைட்டு வருங்க. தலைவர் இப்படி வருவார், அந்த இதெல்லாம் பண்ணுறது எவ்வளோ ஃபேன் பாய் மூமெண்ட்ஸும் இருக்குது, ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு மூமெண்ட்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. இட்ஸ் அ கம்ப்ளீட் என்னன்னு சொல்கிறது, நம்ம உட்காந்து தியேட்டர் வாட்ச் ஃபிலிம்னு வேணால் கண்டிப்பாக சொல்லலாம். எவ்ரி டைலாக்ஸுக்கு கிளாப்ஸ் வரும்போதே எனக்கு தெரிஞ்ச தலைவர் படத்துக்கு மாஸ் டைலாக்ஸுக்கு தான் கிளாப், இந்த பஞ்ச் டைலாக்ஸுக்கு தான் நான் இவ்வளோ நாள் கிளாப்பு 15 வருஷமாக பார்த்துருக்கேன். பட் அவர் பேசுகிற சாதா டைலாக்ஸ், அந்த ஹார்ட் ஹிட்டிங் டைலாக்ஸுக்கு கிளாப்ஸ் நான் ஃபஸ்ட் டைம் ஒரு படத்துக்கு லால் சலாமில் பார்த்துருக்கேன். ஹேட்ஸ் ஆஃப் டு த டைலாக் ரைட்டர். தலைவர் தான் டைலாக் எழுதியிருக்காருன்னு அவங்க மேமே சொல்லிட்டாங்க. ஸோ ஆப்வியஸ்லி ஹீ இஸ் த மேன் பிஹைண்ட் த டைலாக்ஸ். அவருக்கு தோணுன அந்த அரசியலை பற்றி அவர் படம் மூலமாக சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ப்ரெஸ் மீட்டோ பேட்டியோ எதுவுமே வைக்காம படம் மூலமாக அதை சொல்லியிருக்காரு. சார் படம் எப்படி இருந்துச்சு? அதோடைய கதைக்களம் எப்படி இருந்துச்சு? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய நடிப்பு திறன் எப்படி இருந்துச்சு? ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் எடுத்த படங்கள்லேயே ஒரு சமூக அக்கறையோடு வந்திருக்கிற படம் லால் சலாம். இன்றைய அரசியல் சூழலுக்கும் இந்தியா முழுக்க தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற இந்த அரசியலுக்கு ஒரு மிகச்சிறந்த படத்தை, வன்முறை காட்சிகளை வந்து அதிக அளவில் தவிர்த்து விட்டு படத்தை வந்து ரொம்ப மென்மையாக கொடுத்துருக்காங்க. ஒரு இந்து இஸ்லாமியருடைய ஒற்றுமை, நம்ம வந்து மதத்தால் வந்து வேறுபட்டிருந்தாலும் மனிதநேயத்தை நாம் எல்லாருமே வந்து ஒன்று, கடவுள் வேறு ஆனால் ரத்தம் ஒன்று தான். ரோட்டில் ஒருத்தன் அடிபட்டு கிடந்தா இஸ்லாமிய ரத்தம் கொண்டு வா, இந்து ரத்தம் கொண்டு வான்னு கேட்க போகிறதில்ல. நம்ம வந்து A1 B பாசிட்டிவ் கொண்டு வா, இல்லை O பாசிட்டிவ் கொண்டு தான் கேட்போம். அப்போ நீங்கள் ரத்தம் ஒன்று தான், நாம் ஒன்றுபட்டு நின்றால் நம்மளை யாரும் வீழ்த்த முடியாது. இந்து இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் அப்போ சாதி மதம் எல்லாமே ஒன்றா நின்னா நம்மளை வீழ்த்த முடியாது அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க, மென்மையாக சொல்லியிருக்காங்க. ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்பு வந்து ஒரு 150 கோடி ரூபா அவருக்கு வந்து இங்கே சம்பளம் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு அவர் ஒர்த்தபிள் தான் அப்படிங்கிறத படத்துடைய ஒவ்வொரு காட்சியிலும் காட்டுறாரு. அவர் வர்ற காட்சி எல்லாமே வந்து அவர் ரசிகர்கள் கொண்டாடுறாங்க. ஆனால் அந்தளவுக்கு அவருடைய உழைப்பு இந்த படத்தில் இருக்கிறது. அவர் கெஸ்ட் ரோல்லாம் பண்ணலை, படம் முழுக்கவே வர்றாரு. ரொம்ப ஒரு சிறந்த படமாக தான் பார்க்குறேன்.